ஆமா. ஹாய் செல்லன். வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. வெஜ்ஜு தான் ஸ்பெஷல். என்ன காரணம்? இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வந்திருந்தாரு பூஜை குட்டியை பார்க்கறதுக்காக. அவர் வந்து சனிக்கிழமை விரதம், அவங்க வீடு கட்டுறதுக்காக விரதம் இருக்காராம். சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. மற்ற எல்லா நாளும் நம்ம வீடு மாதிரி பொழந்து கட்டுவாங்க நான்வெஜ்ஜை. அதனால இன்னைக்கு வெஜ்ஜாவே சமைச்சிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்பெஷல்னு பாருங்க வாங்க பார்க்கலாம் வாங்க. வளரிட்டேன்டா அம்மா. பரவாயில்ல வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம வீட்டு ஸ்பெஷல் காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடை, உளுத்தம் வடை, பொங்கல், மீந்திருச்சு. இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன் இந்த பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்திற்கு சுட சுட சோறு. இங்கே பாருங்க ஆவி பறக்குது, ஏன்னா இப்போ தான் நான் வடித்தேன். அதுக்கப்புறம் நேத்திக்கு வச்ச ரசம் இருக்குது, அதனால அதை விட்டாச்சு. பொரியல் பார்த்தீங்கன்னா ரத்தக்காய் பொரியல், அதாவது பீட்ரூட் பொரியல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரத்தக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு, பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு செம்மையாக இருக்கும் பார்ப்போம். இந்த பச்சை சுண்டக்காய் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு வைக்கிறது அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீன்ஸ் பொரியல். அப்பா கேஜிஎஃப்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இது எப்படி இருக்குது பாருங்கள், பீன்ஸ் கலரே. அருமையான ஒரு பீன்ஸ் பொரியல். ஜெய் வந்து இந்த பக்கம் என்னை திட்டுறான், அது எனக்கு மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, வேர்க்கடலை. யாருன்னா ஒரு நாள் இவ்வளோ பண்ணுவாங்க. வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம்டா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பண்ணோம்ல ஒரு தக்காளி ஸ்வீட்டு, அதுதான் பண்ணி வச்சுருக்கோம். நேற்றுக்கு கொஞ்சம் தான் பண்ணோம், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்தே பண்ணியிருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுப்பா இதை சாப்பாடு கூட வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகே, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ இருக்கும்போது ஒரு விஷயம் காட்ட மறந்துட்டேன். அப்பளம் பொரித்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் பொரித்தோம். அது ரெண்டும் பொரித்தோம், இதை காட்ட மறந்துட்டேன் வீடியோவில். மற்றபடி நான் என்ன பெருமையாக சொல்லணும்னா அந்த ஸ்வீட்டு காலையில் வச்சேன். பொங்கல் வடை, சாம்பாருக்கு அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டுது. தக்காளி பச்சடி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, இது தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட். தனியாக சொல்லிட்டு இருந்தாரு, சூப்பராக இருக்குது, அதில் என்னென்ன போட்டாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஆமாம், அதனால அப்புறம் சம்மந்தி அம்மாவுக்கும் கொஞ்சம் நிறைய பண்ணி டப்பாவில் போட்டு கொடுத்து அமைச்சிருக்கிறோம். அவங்களும் நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னப்பா இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தானே, அவ்வளோ உண்மையாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் ஜெயந்தி வந்துட்டாங்க, என்னன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு நிமிஷம் கேட்டு வந்துடுறேன். ஸ்டாப் பண்ண அப்படியே வீடியோ. சொல்லு ஜெயந்தி. ஏக்கா என்ன வச்சுருக்காங்களா உனக்கு? ஜெயந்தி வந்து ஒரு போர்ட்ரேட் புக் பண்ணணும், ரெடி ஆகிடுச்சான். சரி, அதுக்காக சொன்னாங்க இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கீழே வேலை இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நில்லுடாமான்னு கூட சொல்லலாம். அதனால் அவங்க போய் பார்க்கட்டும். ஏன்னா இன்னொரு போர்ட்ரேட் வேறு பெரிய ஆர்டர், நான் சொன்னேன் இல்லையா தொக்கு 30 பாட்டில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. அதுவும் போய் பேக் பண்ணி இப்போ அனுப்பணும் நம்ம கடைன்னு. ஸோ அந்த வேலையை பார்க்குறேன்னு தான் அனுப்பிச்சிட்டேன். ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க. அதாவது புரிஞ்சுக்கிட்டவங்க வெயிட் பண்ணுறாங்க ரிவீல் பண்ணுற வரைக்கும், புரிஞ்சுக்காதவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்து. நான் ஹேமாகுடி சேனலில் ஒரு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி நேற்றுக்கு பாருங்கள், டுடே ஸ்பெஷல் வீடியோவில் ஃபுல்லாக வந்து இப்படி தான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை பற்றி கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே நெகட்டிவ் எடுக்கிறது இல்லை, பாசிட்டிவ் மட்டும் தான். அதில் அவ்வளோ பேர் ப்ளஸ் பண்ணுறீங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இருந்தாலும் புரியாமல் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து இவ்வளோ கமெண்ட்ஸு. அதை நான் ஒன்று கூட வைக்க மாட்டேன், தெரியும்ல. நான் எல்லாமே அந்த இது பார்த்துட்டே டெலிட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோ டெலிட் பண்ணியும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் போட்டவங்களாம் இப்போ அதில் வந்து போட்டுருக்குறாங்க. சரி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறதை பண்ண போகிறீங்க, நாங்கள் பண்ணுறதை பண்ண போகிறோம், சரிங்களா? இது கல்யாணம் வந்து 1000 காலத்து பயிர். அதாவது எங்களால் மனசில் வச்சுக்க முடியாமல் தான் நாங்கள் அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம், சரிங்களா? மற்றபடி நீங்கள் கேட்குறத போடாமல் இருக்கணும், பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றலாம் ஓவர் சீனு சொல்லிட்டு போங்க. நீங்கள் என்ன இன்றைக்கி நேற்றா சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து பூஜை குட்டி வந்து ஓவர் சீன் தான். உங்களோட வீடியோ கமெண்ட்ஸே ஓவர் சீனில் தான் ஓடின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பண்ணுறீங்க. இருந்தாலுமே எங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா? நான் எங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், எங்களோட சந்தோஷத்தை நிறைய அதோட ஏன் ஷேர் பண்ணோன்னா, எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸில், நீங்கள் ஓல்டு கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், பூஜா குட்டிக்கு எப்போம்மா கல்யாணம்னு. பூஜா குட்டிக்கு மாப்பிள்ளை செட் ஆகிடுச்சுமா அப்படின்ற விஷயத்தில் நம்ம சொன்னோம். ஃபேக்காக நம்ம எதுவும் சொல்லலை, எதுவுமே வந்து எல்லாமே நடக்கிறது தான். அதை வந்து வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஒரு வீடியோஸாக எடுத்து கண்டிப்பாக போடுறோம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து தரம் கம்மியாக வர்றதால தான் நம்ம வந்து அதை பேச வேண்டியது இருக்குது. அப்படி பேசாதீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எவ்வளோ பொறுமையாக பொலைட்டாக வாழ்த்து சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ விரும்புகிறீங்களோ நீங்கள் அப்போ ரிவீல் பண்ணுங்கம்மா, எங்களுக்கு அவசரமே இல்லை. இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே ஃபேக் ஐடி தான், அதனால நாங்கள் பேச இது பண்ணுறது இல்லை. இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிறத பார்த்து இன்னொருத்தர் சொல்கிறாங்கல்ல, அதனால தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மழை அடிச்சிட்டு இருக்குது.
நீ சொல்லு உன்னோட இதை சொல்லு. ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். டாடா பை பை, வாழ்க வளத்துடன். பாய் பாய் பாய். நல்ல மழை. பா பாய்.